ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான். லைட்டாக ஸ்பை அது மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இல்லை, அதில் ஃபர்ஸ்ட் படம் ட்ரோல் அளவுக்கு இந்த படம் வராது. ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் பொசிஷனே பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லாம் தெரியும். ஸோ அது பார்க்குறப்போ லெஜெண்டை கம்பேர் பண்ணுறப்போ லீடர் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே ஆக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இல்லை தேவைப்பட்ட அளவில் தான் இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ ஆக்ஷன் இல்லை. பட் ட்ரெயினில் தான் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அது நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஸ் வந்து அந்த ஒரு சாமி பாட்டு மாதிரி வருது. செமையா இருந்துச்சு. ஒரு 2-3 ஹை பாயிண்ட்ல வருது. அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இதுல காமெடி லவ் போர்ஷன்ஸ் விடிவி கணேஷ்லாம் இருக்கிறாங்க. அண்ட் இவங்க நிஷாவும் இருக்கிறாங்க. அது ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் வருது. ஸோ செகண்ட் ஹாஃப் போக ஃபுல்லாவே ஆக்ஷன் படமாக தான் மாதிரி. தேங்க்ஸ். லீடர் உண்மை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம லெஜண்ட் சாரோட பர்ஃபார்மன்ஸ்கள் குறைகள் இருந்தாலுமே அவர் பண்ற சில விஷயங்கள்லாம் பார்த்தா அல்டிமேட்டா இருக்குது. என்னடா அது கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளுறாருங்க, நெஞ்செல்லாம் பல ஆகுதுங்க. அங்க பார்த்துட்டு என்னடா நம்ம லெஜண்ட் சாரா இப்படி அப்படின்னு யோசிக்க வச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைகள் இருந்தாலுமே அதான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து யாருமே வந்து பணம் இருக்கு அப்படின்னா எல்லாமே பண்ணிட முடியாது. அது கொஞ்சம் நம்ம கிட்ட காசு இருக்குடா இன்னைக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட பண்றதுக்கு ஒரு இது தைரியம் வேணும். அந்த மாதிரி இறங்கி பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் கதையில வந்து ரொம்ப ஆழமா பில்லர் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து கதை வந்து நல்லா இருந்துச்சுனாவே படம் போயிடும். எவன் ஹீரோ வந்தா நீங்களா நடிக்கலாம், நான் நடிக்கலாம், யாரும் நடிக்கலாம். அது மாதிரி பில்லர் கரெக்டாக போட்டிருக்காங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கு பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே தலைவா. அந்த பொண்ணோட அப்பா, அந்த ஆண்ட்ரியா மேடம், சாம் சாரோட கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே, அந்த மாதிரி ஓகே தான். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே, நல்லா இருக்கு படம். சாங்ஸ் எல்லாம் எங்கேயுமே ரிப்பீட் ஃபீலே ஆகல. சாங்ஸ் வருது, சாங்குடா அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம திரும்ப ரிப்பீட் பேசுற மாதிரி எதுவுமே இல்லை. சாங்கு இந்த சாங் அப்படிதான் நினைக்கிறோம். மற்றபடி ஃபீல் பண்ண வைக்கல. சாங் ரொம்ப பிளாட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. ஜிப்ரான் மியூசிக் ரொம்ப பிளாட்டாவே இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஓமர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே தான். படம் உண்மையா சொல்றேன், எல்லாரும் வந்து பார்க்கலாம். யாரு வடிவேல் கம்பெனிலாம் மிஸ் பண்ணிக்கலாம் அவங்களாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு உண்டான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அவரு. படம் ரொம்ப நல்லா இருந்துண்ணா, அருமையா இருந்துண்ணா. ஆக்ஷன் அதான் கூலி எல்லா படத்தை கலந்த கலவையா இருக்குண்ணா. அது அதான் எமோஷன் சீன் தான் அட்டாச் ஆகல எனக்கு. ஏன்னா அழுகுற சீன் எனக்கு அழுகுற மாதிரி வரல. ஆனால் ஆக்ஷன் காமெடி நல்லா தான் இருக்குண்ணா. டிவி கணேஷ் காமெடி அதான் சென்டிமெண்ட் எனக்கு வந்து அட்டாச் ஆகல எனக்கு. அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருக்கும் அண்ணாச்சி கிட்ட. வேண்டுகோளை கேட்குறேன். சாங்ஸ் நல்லா ஜிப்ரான் மியூசிக் சூப்பராக இருந்துண்ணா. படம் நல்லாவே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். ஆக்சுவலாக டேரக்டரோட பழைய படத்தை பார்த்து தான் வந்தது. லெஜெண்டும் நல்லா இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ப்ளஸ் படத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. மேபி ஃபுல்ஃபில்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. அங்கங்க ஒரு சின்ன லேக் இருக்கு. பட் அதை நெக்ஸ்ட் சீன்ல பெட்டராகவே அதை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறாரு டேரக்டர். சாங்ஸ் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே தான், அது ஓகே தான். ஆக்சுவலாக ஆக்ஷன் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அவருக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சோம். பட் ஆக்சுவலாக இன்டர்வல் சீன்லாம் அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்தது. இன்டர்வல் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான். லைட்டாக ஸ்பை அது மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இல்லை, அதில் ஃபர்ஸ்ட் படம் ட்ரோல் அளவுக்கு இந்த படம் வராது. ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் பொசிஷனே பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லாம் தெரியும். ஸோ அது பார்க்குறப்போ லெஜெண்டை கம்பேர் பண்ணுறப்போ லீடர் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே ஆக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இல்லை தேவைப்பட்ட அளவில் தான் இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ ஆக்ஷன் இல்லை. பட் ட்ரெயினில் தான் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அது நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஸ் வந்து அந்த ஒரு சாமி பாட்டு மாதிரி வருது. செமையா இருந்துச்சு. ஒரு 2-3 ஹை பாயிண்ட்ல வருது. அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இதுல காமெடி லவ் போர்ஷன்ஸ் விடிவி கணேஷ்லாம் இருக்கிறாங்க. அண்ட் இவங்க நிஷாவும் இருக்கிறாங்க. அது ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் வருது. ஸோ செகண்ட் ஹாஃப் போக ஃபுல்லாவே ஆக்ஷன் படமாக தான் மாதிரி. தேங்க்ஸ். லீடர் உண்மை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம லெஜண்ட் சாரோட பர்ஃபார்மன்ஸ்கள் குறைகள் இருந்தாலுமே அவர் பண்ற சில விஷயங்கள்லாம் பார்த்தா அல்டிமேட்டா இருக்குது. என்னடா அது கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளுறாருங்க, நெஞ்செல்லாம் பல ஆகுதுங்க. அங்க பார்த்துட்டு என்னடா நம்ம லெஜண்ட் சாரா இப்படி அப்படின்னு யோசிக்க வச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைகள் இருந்தாலுமே
அதான் தலைவர் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து யாருமே வந்து பணம் இருக்கு அப்படின்னா எல்லாமே பண்ணிட முடியாது. அது கொஞ்சம் நம்ம கிட்ட காசு இருக்குடா இன்னைக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட பண்றதுக்கு ஒரு இது தைரியம் வேணும். அந்த மாதிரி இறங்கி பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் கதையில வந்து ரொம்ப ஆழமா பில்லர் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து கதை வந்து நல்லா இருந்துச்சுனாவே படம் போயிடும். எவன் ஹீரோ வந்தா நீங்களா நடிக்கலாம், நான் நடிக்கலாம், யாரும் நடிக்கலாம். அது மாதிரி பில்லர் கரெக்டாக போட்டிருக்காங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கு பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே தலைவா. அந்த பொண்ணோட அப்பா, அந்த ஆண்ட்ரியா மேடம், சாம் சாரோட கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே, அந்த மாதிரி ஓகே தான். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே, நல்லா இருக்கு படம். சாங்ஸ் எல்லாம் எங்கேயுமே ரிப்பீட் ஃபீலே ஆகல. சாங்ஸ் வருது, ஓ சாங்குடா அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம திரும்ப ரிப்பீட் பேசுற மாதிரி எதுவுமே இல்லை. ஓ சாங்கு இந்த சாங் அப்படிதான் நினைக்கிறோம். மற்றபடி ஃபீல் பண்ண வைக்கல. சாங் ரொம்ப பிளாட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. ஜிப்ரான் மியூசிக் ரொம்ப பிளாட்டாவே இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே தான். படம் உண்மையா சொல்றேன், எல்லாரும் வந்து பார்க்கலாம். யாரு வடிவேல் காமெடி மிஸ் பண்ணிக்கலாம் அவங்களாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு உண்டான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அவரு. படம் நல்லாவே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். ஆக்சுவலாக டேரக்டரோட பழைய படத்தை பார்த்து தான் வந்தது. லெஜெண்டும் நல்லா இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ப்ளஸ் படத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. மேபி ஃபுல்ஃபில்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. அங்கங்கே ஒரு சின்ன லேக் இருக்கு. பட் அதை நெக்ஸ்ட் சீன்ல பெட்டராகவே அதை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறாரு டேரக்டர். சாங்ஸ் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே தான், அது ஓகே தான். ஆக்சுவலாக ஆக்ஷன் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அவருக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சோம். பட் ஆக்சுவலாக இன்டர்வல் சீன்லலாம் அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்தது. இன்டர்வல் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.